வெல்கம் டு அவர் சேனல். இப்போது நாம் நெடுஞ்சாலையில் நடந்த அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவத்தை பற்றி பார்ப்போம். திருச்சி டு தஞ்சாவூர் நெடுஞ்சாலையில் இரவு 12 மணிக்கு மேலாக யாரும் தனியாக பயணிக்க மாட்டார்கள். அந்த சாலையில் நேராகவும் நெடுதூரம் சென்றதும் ஒரு பழைய கொல்லை ஆற்று பாலம் இருக்கிறது. அந்த பாலத்தை கடந்தாலே கார்களின் ஹெட்லைட்டுகள் திடீரென மங்கிவிடும். சிலரின் வாகனங்கள் திடீரென நிற்கும். சிலருக்கு விளக்கம் தெரியாத விபத்துகள் நடக்கும். முதலில் இதை சாதாரண சாலை விபத்தாகத்தான் கருதினர். ஆனால் 6 மாதங்களில் 5 பேர் உயிரிழந்தார்கள். அதுவும் எல்லாரும் ஒரே மாதிரியாகவே இறந்து போனார்கள். அதாவது கார் சாலையிலிருந்து திசை மாறி ஆற்றில் விழுந்தது. மரணத்தின் முன் அவர்கள் முகத்தில் பயம் மட்டுமே இருந்தது. கிராம மக்கள் இதை ஒரு பேயின் சாபம் என நம்பத் தொடங்கினர். பாலம் அருகே ஒரு பெண் பேய் இரவு நேரங்களில் தோன்றி வழிப்போக்கர்களை அழைத்து பின் அழித்து விடுவாள் என்று வதந்தி பரவியது. தஞ்சாவூரில் இருந்து நெடுஞ்சாலையின் பாதுகாப்பு நடவடிக்கைக்காக ஒரு புதிய போலீஸ் அதிகாரியாக அருண் என்பவர் பதவியேற்றார். சப் இன்ஸ்பெக்டர் அருண் ஒரு நியாயமான ஆனால் ஆன்மீக நம்பிக்கையற்ற அதிகாரி. பேய் என்றால் கதை என்றும் விபத்து என்றால் மனித தவறு என்றும் அவர் நம்பினார். அவர் ஒரு இரவில் 1 மணிக்கு பிறகு அந்த பாலத்தை தாண்டி சோதனை செய்ய முடிவு செய்தார். அவருடன் ஹெட் கான்ஸ்டபிள் முருகேசன் என்பவரும் சென்றார். இரவு 1:45 மணிக்கு பாலத்தை கடக்கும்போது கார் மெல்ல மெல்ல அதிர்ந்தது. மழை பெய்யவில்லை, ஆனால் காற்று மட்டும் வீசியது. அந்த வேளையில் ஹெட்லைட்டின் வெளிச்சத்தில் ஒரு பெண் சாலையின் நடுவில் நின்றாள். அவள் வெள்ளை சேலையில் முகம் பாதியாக அவளுடைய முடி முகத்தை மூடியிருந்தது. அவள் கையை உயர்த்தி உதவுங்க என்று மெதுவாக சொன்னாள். அருண் காரை நிறுத்தினான். முருகேசன் பயத்துடன் சார் போயிடலாமா என்றார். அருண் கார் கதவை திறந்து பயப்படாதே என்றார். இதெல்லாம் ஒருவரின் திட்டமாக கூட இருக்கலாம் என்று கூறி அந்த பெண்ணை நோக்கி அருண் சென்றார். அவள் தலையை மெதுவாக தூக்கினாள். அவளது கண்கள் சிவப்பாக ஒளிர்ந்தன. முருகேசன் காருக்குள் நின்றபடியே கத்தினான். கார் தானாக ஆஃப் ஆனது. அருண் சில நொடிகளில் தள்ளி விழுந்தார். அவர் மீண்டும் கண் விழித்தபோது அவளை காணவில்லை. அடுத்த நாள் காலை அருண் அந்த இடத்தை மீண்டும் ஆய்வு செய்தார். மண் இன்னும் ஈரமாக இருந்தது, ஆனால் யாரும் நடந்து சென்ற அடையாளமில்லை. ஆற்றின் கரையில் ஒரு சேலை துண்டு கிடைத்தது. அது பழையது, ரத்தம் போல சிவப்பான கரைகள் இருந்தது. அந்த பாலம் அருகே உள்ள கொல்லைப்பட்டி கிராமத்தில் வயதான பெண்மணி ஒருத்தி இருந்தாள். பெயர் வள்ளி பாட்டி. அவளிடம் அருண் விசாரித்தார். வள்ளி பாட்டி மெதுவாக சொன்னாள். அது பல்லவி மகள்தான் என்று கூறினாள். 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்குதான் அவளை உயிரோடே எரிச்சுட்டாங்க என்று அந்த வள்ளி பாட்டி கூறினாள். அருண் அதிர்ச்சியடைந்தார். யார் எரிச்சது என்று கேட்டார். அதற்கு அவளோட காதலனும் அவனது குடும்பத்தினரும் சேர்ந்து என்று வள்ளி பாட்டி கூறினாள். பல்லவியை அவர்கள்தான் கொலை செய்தனர். அவளுடைய உடலை அந்த ஆற்றிலேயே எரிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆற்றில் இரவு நேரத்தில் யாரும் குளிக்க செல்ல மாட்டாங்க. அந்த பாலத்துல யாரும் நிற்க கூட மாட்டாங்க. அந்த கதையை அருண் போலீஸ் கேட்டுக்கொண்டார். ஆனால் நம்பவில்லை. அன்று இரவு அருண் மீண்டும் தனியாக அந்த இடத்துக்கு போனார். கேமரா, ஒலி பதிவு சாதனத்துடன். அந்த இரவு 2 மணி அளவில் பாலத்தின் நடுவில் கார் திடீரென நின்றது. அருண் காரிலிருந்து இறங்கி சாதனத்தை இயக்கி இங்கே யாராவது இருக்கிறீர்களா என்றார். அப்போது ஒலிப்பதிவு சாதனத்தில் ஒரு குரல் கேட்டது. நான் இருக்கேன், நீயும் வருவியா என்று கேட்டது அந்த குரல். அருண் திரும்பி பார்த்தார். யாரும் இல்லை. கேமராவின் ஒளியில் சாலை தெளிவாக இருந்தது. ஆனால் லென்ஸில் ஒரு ஒளிரும் நிழல் சற்று மாறியது. அந்த நேரத்தில் அவரது காதில் ஒரு மென்மையான சத்தம் கேட்டது.
அவர் திரும்பி பார்த்தார். ஒரு நொடியில் யாரோ அவரது கழுத்தை இழுப்பது போல தெரிந்தது. அவசரமாக காருக்குள் சென்று காரை திருப்பி ஓட்டினார். ஆனால் கார் சத்தமின்றி நின்றுவிட்டது. மீண்டும் ஹெட்லைட் திடீரென தானாக ஒளிந்தது. பின் சாலையின் முடிவில் ஒரு பெண் நீரில் நனைந்தபடி சிரித்தபடி நிற்பது போல தெரிந்தது. அவள் மெதுவாக கையை நீட்டினாள். அவள் வாய் திறந்து, "ஏன் அவர்களை காப்பாத்தல?" என்றாள். அப்போது அவர் அருகில் பார்த்தபோது ஒரு லாரி மரத்தில் மோதி விபத்தில் சிக்கி இருந்தது. லாரி டிரைவர் இறந்து போயிருந்தார். அதை பார்த்த அருணின் உடலில் நடுக்கம் ஏற்பட்டது. அவர் அச்சத்துடன் காரை ஓட்டியபடி தஞ்சாவூர் போலீஸ் நிலையத்துக்கு வந்து விழுந்தார். அடுத்த நாள் அருண் பல்லவியின் மரண வழக்கை மீண்டும் திறந்து பார்த்தார். அந்த கேஸில் முருகேசனின் மாமனார், மகன் மற்றும் அவரது உறவினராகியோர் சம்பந்தப்பட்டிருந்தனர். அருண் அதிர்ச்சி அடைந்தார். அவருக்கு தோன்றியது, நடக்கும் சம்பவங்களுக்கு பின்னால் ஏதோ மர்மம் இருப்பதை உணர்ந்தார். அடுத்த சில நாட்களில் 2 புதிய விபத்துகள் நடந்தன. இருவரும் பல்லவியின் மரணத்தில் சம்பந்தப்பட்டவர்களே. அவர்களில் ஒருவர் உயிருடன் மீண்டார், ஆனால் வாய் பேச முடியவில்லை. அவர் பேசிய ஒரே சொல், "அவள் வந்தா, அவள் வந்தா" என்ற சொல். அந்த சொல் பல்லவியை குறிப்பிடுவதாகவே இருந்தது. அருண் ஒரு முடிவுக்கு வந்தார். அந்த ஆவி தன் மரணத்தின் சம்பந்தப்பட்டவர்களை கண்டு பழி வாங்கிக் கொண்டிருக்கிறது என்ற முடிவுக்கு வந்தார். அருண் பல்லவியின் எரித்த இடத்தை சுத்தப்படுத்தி அவளுக்காக ஒரு சிறிய சமாதி அமைக்க முடிவு செய்தார். அவருடன் முருகேசனும் வந்தார். மாலை நேரத்தில் பாலத்தின் பக்கத்தில் பூஜை தொடங்கியது. அப்போது திடீரென காற்று கொந்தளித்தது. அந்த காற்றில் பூக்கள் பறந்தன. முருகேசன் திடீரென மயங்கி விழுந்தார். அவரது வாயிலிருந்து ஒரு குரல் வந்தது. அது முருகேசனின் குரல் இல்லை. அந்த குரல் பல்லவியின் குரலாக இருந்தது. "நீங்களெல்லாம் நீதி சொல்ல வரீங்களா? நான் இன்னும் அமைதியாகவே இல்லை." அந்த குரல் கேட்டு அனைவரும் பின்வாங்கினர். அருண் தைரியமாக முன்னே சென்று, "பல்லவி, உனக்கு நீதி கிடைத்தது. உன்னை கொலை செய்தவர்கள் தண்டனை பெற்றார்கள்." மழை திடீரென பெய்தது. அந்த மழையில் முருகேசன் கண்களை திறந்தார். குரல் மறைந்தது. அந்த இரவுக்கு பிறகு நெடுஞ்சாலையில் எந்த விபத்தும் நடந்ததாக பதிவு இல்லை. 1 மாதம் கழித்து அருண் சென்னை கிளம்பும் முன் அந்த பாலத்தை கடந்து சென்றார். அந்த பாலத்தின் பக்கத்தில் ஒரு சிறிய சமாதி, வெள்ளைக்கல், அதில் ஒரு வரி மட்டும் எழுதியிருந்தது. "இனி யாரும் பயணத்தில் நின்று அழ வேண்டாம்" என்று எழுதியிருந்தது. அவர் காரை நிறுத்தி சற்றே மரியாதையுடன் தலையசைத்தார். அப்போதே ஒரு மென்மையான குரல் கேட்டது. அது நன்றி என்று கூறியது. அவர் திரும்பி பார்த்தார். யாரும் இல்லை. ஆனால் காற்றில் ஒரு மென்மையான சத்தம் கேட்டது. அவர் காரை மெதுவாக இயக்கினார். ஹெட்லைட் ஒளி தூரம் சென்றது. பாலம் பின்னால் மறைந்தது. கொல்லை ஆற்று பாலம் இன்றும் இருக்கிறது. மக்கள் இன்னும் அங்கு இரவில் நிற்க மாட்டார்கள். ஆனால் சில டிரைவர்கள் சொல்வார்கள், இரவு மஞ்சள் மாயத்தில் பாலத்தின் பக்கத்தில் ஒரு வெள்ளை சேலையுடன் பெண் புன்னகையுடன் நிற்பதை பார்த்ததாக சொல்வார்கள். அவர்கள் சொல்வது ஒன்றுதான், அவள் இனி பழி வாங்க மாட்டாள். ஆனா இன்னும் யாருக்காகவோ காத்துக்கிட்டிருப்பாள் போல என்று கூறுவார்கள். மீண்டும் ஒரு திகில் சம்பவத்தோடு சந்திப்போம். Thanks for watching. Please subscribe to my channel.